ஸோ குரூப் 2, குரூப் 1 அப்புறமா குரூப் 4 இது மூணுலையும் எப்படி வந்து ரீசனிங்ல கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் வந்து எந்த கேட்டகரிக்குள்ள வரும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஆன் பிரசன்ஸ் அந்த கொஸ்டினை வாசிச்சோன்னே இதுல இந்த ஆப்ரேஷன் தான் வரும், இதுல இந்த மெத்தடாலஜி தான் யூஸ் பண்ணிருக்காங்க, இந்த அப்ளிகேஷன் தான் பேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த சாம்பியன் பேட்ச்ல யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ அவங்களுக்கு கிங் பெஸ்ட் பேட்சோட ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து, அதாவது 1599 பிரைஸ் ரேஞ்சில் இருக்கிற அந்த ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணிடுவேன். எக்ஸாம்ல ரிப்பீட் ஆகாத ஒரு கொஸ்டின் கொடுப்பான், அப்போ அந்த கொஸ்டினை படிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க இதை வந்து சால்வ் பண்ணணும். அப்போ படிக்கிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும். h is equal to 2468 10 12 14 16 அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு வந்து சொல்றாங்க. சிம்பிள் கால்குலேஷனுங்க. வெல்கம் பேக் டு தினமும் டிஎன்பிஎஸ்சி பை உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம ரீசனிங் அப்படின்ற டாபிக்ல 10 மார்க்ஸ் வந்து இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 10 மார்க்ஸை வந்து நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அகாடமியில் நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் அதில் நீங்கள் என்னென்ன டைப்ஸ் படிக்கணும் அப்படின்றத நம்ம கண்டினியூஸாக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஸோ ரீசனிங்க்கு நீங்கள் வந்து வரப்போகிற 2025 குரூப் 1, குரூப் 2, 2A, குரூப் 4 எதுவாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாத அளவுக்கு 10க்கு 10 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கான ட்ரைனிங் வந்து நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன டெமோ கிளாஸும் அண்ட் ஓரியன்டேஷன் கிளாஸ் ஃபார் ரீசனிங். ஓகே சார், ரீசனிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 5 டாபிக் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 6 லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரீஸ். ஓகே சார், ஆனால் வந்து அதே நம்ம மெயின்ஸ் டாப்பிக்கில் ரீசனிங்னு பார்க்கும்போது 27 டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 27 டாப்பிக்கையும் நம்ம படிக்கணுமா ஃபார் ப்ரிலிம்ஸ் அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்றதை நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம ரீசனிங் டாப்பிக்கில் பாருங்கள், லாஜிக்கல் ரீசனிங், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் அப்படின்னு சொல்லி 3 முக்கியமான பகுதிகள் இருக்குது. இந்த 3 முக்கியமான பகுதிகளை தான் நம்ம 27 டாப்பிக்கை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா பிரிச்சிருக்கோம். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இரண்டாவது பசில்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப்பு, அப்புறமா சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஸோ அதுக்கப்புறமா பாக்ஸ் டைப்ஸு, பசில்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இந்த பசில்ஸ் அப்படின்ற இந்த டாப்பிக்கில் தான் வரும். அண்ட் நெக்ஸ்ட் டைஸ்ன்றது ஒரு தனி டாபிக். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ டைஸ் ரிலேட்டடாக நம்ம எல்லா டைப்ஸையும் கவர் பண்ணிடுவோம். ஸோ பி ரெடி, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது ரிலேட்டடாக வந்துட்டு ஹெக்டிக்கா A to Z 125 மார்க்ஸுக்கு இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங்க்கு வந்து நான் பர்சனலாக உங்களுக்கு ஃபுல் மென்டார்ஷிப்போட உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறேன். அது ரிலேட்டடான கிளாஸஸ் டீட்டெயில்ஸு, கிளாஸ் எப்போ ஆரம்பிக்குது, நீங்கள் எப்படி என்ரோல் பண்ணணுன்றதையும் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அடுத்து பாருங்கள், நம்பர் சீரீஸ். ஸோ நம்பருக்கு இடையில வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் மூலமாக அடுத்தடுத்த நம்பர்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த நம்பர்ஸ் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இன்டர்லிங்க் ஆகிருக்கு, +2 பண்ணியிருக்காங்களா, இல்லை இன்டூ 2 பண்ணிவிட்டு டிவைடட் பை எதுவும் நம்பரால் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்பர் சீரீஸ்குள்ளே கொண்டு வருவோம். ஓகே சார், எனக்கு இன்னுமே இது கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சாம்பிள் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். லாஸ்ட் இயர் குரூப் 2 எக்ஸாம், குரூப் 2 ஆஸ்பிரண்ட்ஸ் தான் நிறைய பேர் வந்து ரொம்ப கனவோடு இருப்பீங்க, கண்டிப்பாக இந்த வாட்டி நான் வந்து கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குரூப் 2, குரூப் 1 அப்புறமா குரூப் 4 இது மூணுலேயும் எப்படி வந்து ரீசனிங்கில் கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த கொஸ்டின் வந்து எந்த கேட்டகரிக்குள்ளே வரும் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இந்த 27 டாப்பிக்கை நம்ம இந்த 3 டாபிக் உள்ள, அதாவது லாஜிக்கல், விஷுவல், ஆல்ஃபா நியூமரிக் அப்படின்ற இந்த 3 டாபிக் உள்ள வந்து நம்ம கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட ஃபஸ்ட் எய்ம். அதை வந்து நம்ம எப்படி பண்ணணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி ஒரு சின்ன பேப்பர் எடுங்க. பேப்பர் எடுத்து எந்த டாபிக் எது கீழே வரும்ன்றதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ஓரியன்டேஷன் கிளாஸ். அடுத்தடுத்து நம்ம வந்து A to Z 1 ஷார்ட்டில் நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது ரிலேட்டடாகும். ஓகே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ரீசனிங்கில் நான் சொன்ன மாதிரி லாஜிக்கல், ஆல்ஃபா நியூமரிக், விஷுவல் அப்படின்ற 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப் லாஜிக்கலுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்த்தோன்னா
ரீசனிங்கில் லாஜிக்கல். இதில் 8 டாபிக் வந்து நம்மளோட சிலபஸ் படி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஒன்று வந்து ரிலேஷன்ஷிப் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது ஒன்று. ரெண்டாவது பசில்ஸையும் நம்ம கொண்டு வரணும். வேர்ட் பில்டிங், அட்ரஸ் மேட்சிங், பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், calendar, dice, similarities and differences, and அது போக verification of truth of the statement. சார் இதில் எது வந்து டஃப்பான டாபிக் அப்படின்னு கேட்டோம்னா, ஓரளவுக்கு டஃப் அப்படின்னு பார்த்தோன்னா பசில்ஸ் ஒன்று, அதில் நிறைய கான்செப்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இந்த 2 டாபிக் தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் டாபிக் இந்த 8 டாப்பிக்கில். அது போக ரிமைனிங் இருக்கிற 6 டாபிக்ஸும் பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ் ஜாலியாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க, அதை வந்து சால்வ் பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த பசில்ஸும் இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் டஃப்னஸ் வந்து அதோட டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேசிக்ஸ் பார்ப்போம், ஈஸி சம்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறமா வெரி ஈஸி, அப்புறமா மீடியம், வெரி மீடியம் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வந்துட்டு இந்த பசில்ஸும் காம்பினேஷன்ஸும் வந்து வரும். ஸோ இதை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணணும் when it comes to reasoning in logical category. ஸோ இப்போ அடுத்து ஆல்ஃபா நியூமெரிக் அப்படின்னு சொல்கிறப்ப தான் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வருது. இந்த டாப்பிக்கை இங்கேயே நல்லா படிக்கிறவங்க வந்துட்டு மெயின்ஸில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா அனலாகி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டீகோடிங். இது மூணுமே வந்துட்டு சிமிலர் தான். இது எல்லாத்துக்குமே ஒரே அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம பார்ப்போம். அந்த அப்ளிகேஷன்ஸ் மூலமாக அந்த கொஸ்டினோட கேட்குற விதம் வந்து மாறும். ஸோ இந்த 3 டைப்பும் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்க ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்பர் சீரீஸில் கேட்கக்கூடிய அந்த 2 கேள்விகள் வந்து உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, இதுலேயும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறது என்னென்னா பெர்முடேஷன் காம்பினேஷன், இன்சர்ட்டிங் த மிஸ்ஸிங் கேரக்டர். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜாலியான ஒரு சம் டைப், இதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நியூமரிக்கல் அண்ட் சிம்பாலிக் ஆப்ரேஷன்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் போகிறீங்க, இதான் உங்களோட கொஸ்டின் பேப்பர், டக்குன்னு ஜிஎஸ் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறீங்க, ஜிஎஸ் முடிச்சுட்டு லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஆர் தமிழ் நீங்கள் பார்க்குறீங்க, நடுவில் டக்குன்னு ஒரு மேக்ஸ் சம் வரும், அதுக்கப்புறமா ஒரு ரீசனிங் சம் ஆன் ப்ரெசன்ஸ். அந்த கொஸ்டினை வாசிச்சோன்னே இதில் இந்த ஆப்ரேஷன் தான் வரும், இதில் இந்த மெத்தடாலஜி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த அப்ளிகேஷன் தான் பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது எப்போ வரும்? ப்ராக்டிஸ் பண்ண வரும். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா உள்ளே வர போகிறதில்ல, கால்குலேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்க போகிறதில்ல. பட் அந்த கொஸ்டினை இப்போ நீங்கள் பார்த்த உடனே இந்த கொஸ்டினை நம்ம இப்படி தான் டீகோட் பண்ணணும், இப்படி தான் இந்த கொஸ்டின் நம்ம அணுகணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் இட், அவ்வளோதான் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். அதுக்கு என்ன வேணும் உங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ், ஒரு மென்டாரிங். இதை எடுத்தோன்னே இந்த ரீசனிங் சம் இந்தாங்க இத்தனை டைப் இருக்குது, இந்த 50 டைப்பை நீங்கள் படிங்க, இந்த 50 டைப் உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு டெஸ்ட் வைப்போம், அகெயின் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, ஜஸ்ட் அகெயின் டெஸ்ட்டு, அண்ட் அதுக்கப்புறமா எக்ஸாமில் போய் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக வந்து உங்களால் அதை கிராக் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரீசனிங்க்கு இப்படி தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, இப்போது அடுத்த டைப் என்னன்னு பாருங்க. லாஜிக்கல் அப்படின்ற டைப் கீழே வந்து இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ அதே இதில் அடுத்து வந்து நம்ம என்ன பார்ப்போம்? ஆல்ஃபா நியூமரிக் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் விஷுவல் ரீசனிங் அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ விஷுவல் ரீசனிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு டயக்ராம் கொடுப்பாங்க, அந்த டயக்ராம் மூலமாக வந்துட்டு அந்த கொஸ்டினை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். அதன்படி முக்கியமான டாபிக் வென் டயக்ராம், மிரர் இமேஜஸ்லாம் ஈஸி, எம்பெடட் ஃபிகர்ஸ் வெரி ஈஸி. விஷுவல் ரீசனிங்ன்றது அந்த மெயின் சப்டிவிஷனை தான் கொடுத்துருப்பாங்க. ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன், ஸ்கொயர் கம்ப்ளீஷன், இது எல்லாமே ஈஸி. இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த வென் டயக்ராம் மட்டும்தான். வென் டயக்ராம் இஸ் த ஒன்லி இம்பார்ட்டன்ட் டாபிக். அதில் மட்டும் எந்த காரணத்துக்கு கொண்டும் மார்க்ஸை விட்டுறாதீங்க. இந்த 10க்கு 10 யார் எடுக்கிறீங்க, 15க்கு 15 யார் எடுக்கிறீங்க, அவங்க தான் வந்துட்டு வரக்கூடிய குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 எக்ஸாமாக இருக்கட்டும், அவங்க தான் கிளியர் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லாரும் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. 125, 118 இஸ் யோர் டார்கெட்.
அண்ட் தட் இஸ் ஆல்சோ மை டார்கெட். உங்கள் எல்லாரையும் 125க்கு 118 கண்டிப்பாக நான் எடுக்க வைப்பேன். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ அடுத்து என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா ரீசனிங்கில் இருக்கிற டைப்ஸ். இதில் ஒவ்வொரு சம்மாக நம்ம சால்வ் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இது இந்த மாதிரியான சம்ஸ் தான் கேட்குறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இதுக்கு முன்னாடி கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எந்த கேட்டகரிக்குள்ள வரும், ஆல்ஃபா நியூமரிக்கோட எக்ஸாம்பிளாக வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம்மை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வரக்கூடிய ஜனவரி 27 இருந்து உங்களுக்கான கிளாஸஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா ஜனவரி 18 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பொங்கலுக்கு என்ன ஆஃபர், இப்போ இருந்து இந்த ஜனவரி 27 வரைக்கும் யாரெல்லாம் என்ரோல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த கிளாஸஸ், அதாவது 3 மாடியூல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஃபுல் கோர்ஸ், இன்னொன்று வந்து இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங், இன்னொன்று வந்து இங்கிலீஷ் கிளாஸ் மட்டும் பத்தாது, இங்கிலீஷில் கொஸ்டின்ஸும் நீங்கள் அட்டன் பண்ணணும். இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்படி அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் ஆக்சஸும் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே ஃபைன். ஸோ இதோட ப்ரைஸிங்ஸ் வந்து 799, 4499, 3749. ஸோ இந்த ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த சாம்பியன் பேட்சில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு கிங் பெஸ்ட் பேட்சோட ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து, அதாவது 1599 ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற அந்த ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ யாரெல்லாம் வந்து 4499 வந்து கொடுத்து இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இதுவும் வந்து இன்க்ளூடடாக இருக்கும். ஓகே சார், கிளாஸஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் வந்து லைவாக வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ லைவ் கிளாஸஸ், அந்த லைவ் கிளாஸஸில் நீங்கள் எந்த டவுட்ஸ்னாலும் கேட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த டவுட்ஸை வந்து நான் கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவேன். ஒருவேளை உங்களால் டவுட்ஸ் அங்கே கேட்க முடியலை, நான் படிக்கும் போது தான் எனக்கு டவுட் வருது அப்படின்னா செகண்ட் டவுட் கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுற வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்கள் டவுட்ஸை கேட்டுக்கலாம். உங்களுக்கு அதுக்கு வித்தின் 1 டே உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் வந்து கிளாரிஃபை பண்ணி தரப்படும். மூன்றாவது, சார் லைவ் கிளாஸ் வந்து எந்த டைமிங்கில் சார் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவினிங் 6:30 ஆர் மார்னிங் 10:30, இந்த 2 டைமிங்ஸில் தான் நடக்கும். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் மிஸ் அவுட் பண்ணிட்டா எனக்கு ரெக்கார்டிங்ஸ் கிடைக்குமான்னு கேட்பீங்க. ஸோ தேர்ட் ஃபீச்சர், உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸும் வில் பி ப்ரொவைடட். ரெக்கார்டிங்ஸ் வில் ஆல்சோ பி ப்ரொவைடட். அண்ட் ஃபோர்த், எவ்ரி வீக்கெண்ட், அதாவது சண்டேஸில் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு சிபிடி மென்டாரிங் வந்து நடக்கும். அந்த மென்டாரிங்கில் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதை வச்சு நீங்கள் கிளாஸஸை நல்லா கவனிச்சிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம நடத்தியிருக்கிறத இது வரைக்கும் நடத்தின டாப்பிக்கை நீங்கள் படிச்சிருக்கீங்களா? ஸோ நடத்தின டாப்பிக்கை எப்படி படிச்சிருக்கீங்க, எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க, எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. வீக்னஸை சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் எதில் ஸ்ட்ராங் அப்படின்றத ஒருத்தவங்க உங்களுக்கு சொன்னாதான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். அதே மாதிரி எது உங்களோட வீக்னஸ்ன்னு சொன்னாதான் அதை உங்களால் உங்கள் ஸ்ட்ரென்த்தாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே முக்கியம். ஸோ அந்த மென்டாரிங்கை உனக்கு நான் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டே வருவீங்க. ஸோ இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன் ஆஸ் வெல் as to increase your marks. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் ப்ரொவைட் பண்ணிடுவேன். அண்ட் வேர் டு ஸ்டடி மெட்டீரியல்ஸு எல்லாமே உங்களுக்கு ஆர் ஓன் போர்ட்டலில் ஐ வில் பி கிவிங் தி ஆக்சஸ். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்லி ஃபஸ்ட் 100 ஸ்டூடெண்ட்ஸை நான் எடுக்க போகிறேன். ஸோ அதன்படி ஐ வாண்ட் டு ஜாயின் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பேட்ச் நீங்கள் விரும்புகிறீங்களோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணோன்னே ஆர்டர் வைஸ் நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வராங்களோ அவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்ட பேசிகிட்டே வந்து அவங்களுக்கு பர்சனலாக நானே கேர் எடுத்து எல்லா டீட்டெயில்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஐ வில் மேக் யூ என்ரோல். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா Group 2 வரைக்கும் ஐ வில் பி தேர் டு மென்டார் யூ த்ரூ அவுட் த ப்ராசஸ். ஸோ இதை எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மட்டும் கிளாஸ் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. ஸோ இங்கிலீஷ்க்கான ப்ரைஸ் வந்து 37499. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எதில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புறீங்களோ, ஐ வாண்ட் டு ஜாயின் ஃபுல் கோர்ஸ், ஐ வாண்ட் டு ஜாயின் இங்கிலீஷ் மேக்ஸ் ரீசனிங், ஐ வாண்ட் டு ஜாயின் இங்கிலீஷ் ப்ளஸ் ஃபுல் டெஸ்ட் சீரிஸ், இந்த 3 கேட்டகரியில் ஏதாவது ஒரு கேட்டகரியை டைப் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 1 hour ஐ வில் காண்டாக்ட் யூ ஆர் ஆர்டர் வைஸ் நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஐ வில் மேக் என்ரோல்மெண்ட்ஸ். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறது January 27.
இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் நான் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஜனவரி 18 வந்து உங்களுக்கான நெக்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் வந்து இது வருது. அதுக்கான ஷெட்யூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஓகே சார், கிளாஸஸ் பற்றின ரிவ்யூஸ் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ அது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அகாடமி பார்த்தீங்கன்னா 4.9 ரிவ்யூஸோட வி ஹாவ் அரௌண்ட் 900 ரிவ்யூஸ்க்கு வி ஆர் மெயின்டைங் 4.9. ஸோ அது ரிலேட்டடாக சில ரிவ்யூஸ் வந்து ஐ ஹவ் ப்ரொவைடட் ஹியர். ஸோ யூ கேன் ரெஃபர் ஒன் பை ஒன், நீங்கள் பாஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம டெஸ்ட் சீரிஸ் மூலமாக கிளாஸஸ் மூலமாக வந்து யாரெல்லாம் பெனிஃபிட் ஆகிருக்காங்களோ அவங்களோட டெஸ்டிமோனியல்ஸையும் வந்து கீழே முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். அதையும் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ நோ இஷ்யூஸ் வில் பி தேர். ஸோ நீங்கள் இது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, யூ கேன் கால் அஸ் ஆர் யூ கேன் வாட்ஸ்அப் அஸ் டு 9115049115 அண்ட் ஜாயின் இன் திஸ் கோர்சஸ். இந்த கோர்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பெஷல் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு மோர் தென் 30+ டெஸ்ட் அண்ட் அது போக உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 40+ டெஸ்ட்டு வரும். அதுக்கிட்ட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 12,000 கொஸ்டின் மேலே வரும். ஸோ எல்லாமே பார்த்து உங்களுக்காகவே ஒவ்வொரு எக்ஸ்பர்ட் மூலமாக இதை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஓகே ஃபைன். இப்போ ஃபர்ஸ்ட் டைப்பை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை நல்லா பாருங்கள். ABCDE is equal to P1 Q2 R3 S4 T5 கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது எத்தனை இங்கிட்ட இருக்குது, 5 நம்பர்ஸ், 5 லெட்டர்ஸ் இருக்குது. இங்கிட்ட 10 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ எவ்ரி 1 லெட்டர் கரஸ்பாண்ட்ஸ் டு 2 லெட்டர்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஆல்ஃபபெட் ஒரு நம்பர் அப்படின்னு கொடுத்துருந்தாலே அது என்ன டைப்பு, அது வந்து ஆல்ஃபா நியூமரிக் டைப்புன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஃபைன். ஸோ அதன்படி இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எழுதுங்க. A is equal to P1, B is equal to Q2, C is equal to R3, D is equal to S4, E is equal to T5. அப்போ ABCD E F G H அப்படின்னு வச்சுக்கோங்க சிம்பிளாக. அப்போ STUVW 678 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அவ்வளோதான் பேசிக்ஸ். இந்த ஆர்டர் படியில் தான். ஸோ ஏ வந்து P1ன்னு சொல்கிறாங்க, அப்போ B வந்து Q2 அப்படின்றத நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அதன் ஆர்டர் வைஸ் அடுத்தடுத்து என்ன வருன்றதையும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டோம். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதில் Q2 அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Q2 B F V7 A. ஸோ இதில் வந்து 2 இது வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைட் படி எழுதியிருக்காங்க. ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம எப்படி கரஸ்பாண்ட் பண்ணியிருக்கோமோ அதன்படி எழுதியிருக்காங்க. ஸோ Q2 அப்படின்னா என்னது, B அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே ஃபைன். ஓகே நெக்ஸ்ட் என்ன எழுதியிருக்காங்க, BF அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். எஃபோட வேல்யூ என்னது, U6. எஃபோட வேல்யூ என்னது, U6ன்றதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆர்டர் படி. V7 அப்படின்றது என்னது, G. V7ன்றது வந்து G. ஸோ B கண்டுபிடிச்சாச்சு, U6 கண்டுபிடிச்சாச்சு, G கண்டுபிடிச்சாச்சு. A என்னது, P1. ஸோ P1 அப்படின்றதையும் எழுதியாச்சு. ஓகே ஃபைன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்ம வந்து இதில் படி கண்டுபிடிக்கும் போது U6 G P1 B. அப்போ Q2 மட்டும் மிஸ்ஸிங்கில் இருக்குது. நமக்கு தான் தெரியுமே B தான் வந்து Q2ன்னு. ஸோ Q2வை இங்கே பிளேஸ் பண்ணுறோம். ஸோ BQ2 U6GPY P1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஹியர். சிம்பிளாக என்ன இருக்கோ அதை எடுத்து அப்படியே நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன சார் வேணும், நமக்கு ஃபார்முலா தெரியணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நமக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் வேணும், ரெகுலர் மென்டாரிங் வேணும். உங்களுக்கான கான்ஃபிடென்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். எதுக்கு சார் கான்ஃபிடென்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் எக்ஸாம் ஹாலில் போய் நீங்கள் அதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு கை நடுங்காது. கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆவோன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம். நம்பர் 2 லாஜிக்கல் ரீசனிங் கேட்டகரிக்குள்ள கொண்டு வரேன். நல்லா பாருங்க. The clock is set at 7 AM. If the clock slows down 2 minutes every hour, find the time shown by the clock at 6 PM அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதன்படி என்ன சொல்கிறாங்கன்னா, காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்குது. ஆனால் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அந்த கிளாக் 2 நிமிஷம் ஸ்லோ ஆகுது. அப்போ ஈவினிங் 6 மணிக்கு என்ன டைம் இருக்கும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. சிம்பிள். அப்போ நம்ம என்ன எழுதணும், 7 மணி, 8 மணி, 9, 10, 11, 12.
1 2 3 4 5 6 மணிக்கு என்னன்னு கேட்குறாங்க. 6 மணிக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே ஃபைன். 7 மணிக்கு மணி 7. அதுக்கடுத்து 8 மணிக்கு 2 நிமிஷம் கம்மி ஆகுது. அப்போ 7:58. 9 மணிக்கு 8:56. 10 9:54. 11 9:52. 12 சாரி 10 இங்கே வந்து 10 வரும். இங்கே 11:50. அதுக்கப்புறமா 12:48. 1:46. 3 மணி 2:44. அப்புறமா 4 மணி 3:42. 5 4:40. அதுக்கப்புறமா 6 5:38 is the correct answer here. 5:38 is the correct answer here. இதுலலாம் வந்துட்டு கால்குலேஷன்ஸே இல்லை சார், இதெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்டால் that is the correct form of questioning in the examination. ஸோ இதை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதை புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம சொல்கிறதுனால நீங்கள் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி ரிப்பீட் ஆகி, ஆனால் எக்ஸாமில் ரிப்பீட் ஆகாத ஒரு கொஸ்டினை கொடுப்பான். அப்போ அந்த கொஸ்டினை படிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் அது புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இதை வந்து சால்வ் பண்ணணும். அப்போ படிக்கிறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகும், புரிஞ்சுக்கிறதுக்கு 30 to 1.5 minutes வரைக்கும் ஒரு ஆவரேஜ். நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக புரிஞ்சுக்கிறது இருந்தால் 30 செகண்ட்ஸ், புரிஞ்சுக்க முடியலையா 1 minute 30 செகண்ட்ஸ், அதுக்கப்புறமா அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 1 minute. ஸோ ஆவரேஜாக நீங்கள் ஸ்லோவாக இருந்தீங்க அப்படின்னா 2.5 to 3 minutes ஆகும். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது 2 minutes தான் உங்களுக்கு மேக்ஸிமம் டைம். ஸோ தட் நீங்கள் 50 minutesல மேக்ஸ் ரீசனிங்கை முடிக்க முடியும். ஸோ இந்த இதை 2 minutesக்குள்ளே முடிக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நிறைய டைப்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். தட்ஸ் இட். ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ இப்படியே ஒவ்வொன்றா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே வாங்க. இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். மூணாவது, திருப்பி ஆல்ஃபா நியூமரிக்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைப்பை வந்து இப்போ பார்ப்போம். ஈஸி. இதை தான் என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா சைஃபர் டேபிள்னு சொல்லுவோம். ஏபிசிடின்னு எழுதி நம்ம 1 2 3 4ன்னு எழுதுவோம். இது எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி ஏபிசிடியை தலைகீழ போட்டு ஏ வந்து 26லேருந்து ஆரம்பிப்போம். இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே ஃபைன். ஸோ அதன்படி பாருங்க, டி வந்து 4 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. டி வந்து 4. ஆமாம், டி வந்து 4 தான். டி வந்து 4. இது வந்து 0ல் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேபிள், இது நான் சொல்கிறேன். பட் இங்கே வந்து 1 2 3 4 அப்படி தான் ஆரம்பிக்கணும். ஸோ அதன்படி கவர் பார்ப்போமா? ஸோ நமக்கு தெரிஞ்சதை வச்சே நம்ம சால்வ் பண்ணுவோமே, எதுக்கு இந்த டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சால்வ் பண்ணுவோம். சி ஓடது வந்துட்டு 3, ஓ ஓடது வந்து 15, வி ஓட வேல்யூ வந்து இட் இஸ் 22, இ ஓட வேல்யூ இஸ் 5 and r ஓட வேல்யூ வந்து இட் இஸ் 18. ஸோ த டோட்டல் வேல்யூ ஹியர் இஸ் 63. ஸோ சிமிலர்லி 63ன்றது இங்கே ஆன்சர் பண்ணுங்க. அப்போ பேசிஸ்க்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. பேசிஸ்க்கு என்ன வரும்? ஸோ இப்போ அதை வந்து நம்ம எழுதுவோம். பேசிஸ் பிக்கு வந்து 2, ஏக்கு வந்து 1, எஸ்ஸுக்கு வந்து 19, ஐக்கு வந்து 9, எஸ்ஸுக்கு வந்து அகெயின் 19. ஸோ ஆட் பண்ணுவோம். 2 + 1 3 22 and the answer here is nothing but 50. 50 is the correct answer here. 50 is the correct answer here. இது வந்து சிம்பிளாக நம்ம வந்து எடுத்தோன்னே வந்துட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஃபஸ்ட் எடுத்தோன்னா சைஃபர் டேபிளை பின்னாடி எழுதி வச்சுட்டு, இல்லாட்டி இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சு யூ கேன் ஜஸ்ட் கோ ஆன் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா மனப்பாடம் பண்ணிவிடுங்க. இல்லை நான் 2 minutesக்குள்ள 1 minute 30 secondsல முடிக்கணும்னா நீங்கள் பின்னாடி எழுதிட்டு டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஓகே, 4th டைப் நம்பர் சீரீஸ். இதை பாருங்க, 4 5 9 18 34. சிம்பிள். இப்போ இந்த இதுக்குள்ள இருக்கிற லாஜிக்கை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் சம். ஸோ அதன்படி பாருங்க, 4க்கும் 1க்கும் 4 and 5க்கும் டிஃப்ரென்ஸ் 1, 5க்கும் 9க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது? 5க்கும் 9க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கமான் சொல்லுங்க. 5க்கும் 9க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4 இருக்கு. ஓகே ஃபைன். 9க்கும் 18க்கும் 9, 18க்கும் 34க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? கமான், உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் நீங்கள் டக்குன்னு சொல்லணும். எதுக்காக நிப்பாட்டி சொல்லணும்னா நீங்களும் ப்ராக்டிஸ் ஆகணுன்றதுக்காக தான். ஓகே ஃபைன். ஸோ அதன்படி 1 வந்துருச்சு, 4 வந்துருச்சு, 9 வந்துருச்சு, 16. 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர். இப்போ அடுத்து என்ன வரணும்? 5 ஸ்கொயர் வரணும். அப்போ 34ஓட நீங்கள் 25 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 9 59. ஸோ 59 தான் இங்கே வரும். 59 இங்கே வந்தால் இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 25 இருக்கும். ஸோ அதன்படி த ஆன்சர் ஹியர் இஸ் 59, ஆப்ஷன் ஏ. சிம்பிள் கால்குலேஷன்ஸ். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்போது இந்த வீடியோ மூலமாக
ஒரு டைப்பை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு டைப்னா இத்தனை டைப் இருக்குது. ஸோ இதில் 8 டைப் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இதோட 4 டைப் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த டைப் போகலாம், டக்குன்னு முடிக்கலாம். 5வது டைப் ஆல்ஃபபெட் பேஸ்டு ஒன்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சிம்பிள், வெறும் ஆல்ஃபபெட் மட்டும் இருக்கும். இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா சைஃபர் டேபிள் தேவையில்லை, ஜஸ்ட் அதுக்குள்ளே இருக்கிற லிங்க்கை கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், டக்குன்னு சிக்கு அப்புறமா டி, அதுக்கப்புறமா இ, அதுக்கப்புறமா எஃப். ஸோ ஒரு இதை வந்து ஆட் பண்ணி நடுவில் எழுதியிருக்காங்க, சி டி, இயை விட்டுட்டு எஃப், ஜி ஹெச், ஐயை விட்டுட்டு ஜே. அதே மாதிரி விக்கு அப்புறமா என்ன வரணும், வி யூ தானே வரணும், ஆனால் இங்கே எம் இருக்கு. ஸோ இது ஒரு ரூலை பிரேக் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் JKLM அப்படின்னு கரெக்டாக வருது. ஸோ த ரூல் இஸ் பீன் broken out here. So the answer here is VYM is the correct answer here. So VYM அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒவ்வொரு சம்மா சால்வ் பண்றோம். 6th symbolic operations. இப்போ symbolic operations குள்ள போலாம். symbolic operations first sum, symbolic operation ஓட first sum, A is plus B is equal to minus C is equal to multiplication, D is equal to division. ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே எடுத்து எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க, இதில் எடுத்தோன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2க்கு அப்புறமா C என்னது, மல்டிப்ளிகேட்டிவ் 15, B என்னது மைனஸ் 7, A என்னது பிளஸ் 100, D என்னது D வந்து டிவிஷன் which is அதுக்கப்புறமா 10. ஸோ இதில் ஒரு பெரிய ரூல் என்னது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், இந்நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். இட் இஸ் போர்ட் மாஸ். போர்ட் மாஸை இப்போ உள்ள வந்து நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். போர்ட் மாஸ் bracket of division, multiplication, addition and subtraction. So here no bracket is there, no off is there. So first we are doing the division. Therefore 2 into 15 minus 7 plus 100 divided by 10 is 10. 20 அதுக்கடுத்து multiplication 30 minus 7 plus 10. So இது எல்லாத்தையும் இது பண்ணுங்க. 40 அப்புறமா வந்து minus 7 பண்ணுங்க. So the answer here is 33. 40 minus 7 which is equal to 33. So the correct answer here is this symbolic operation, inserting the symbolic operation, inserting the missing character. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த sums தான் நீங்க வந்து சால்வ் பண்ணனும். Okay, let's move on with the next question. அடுத்த question என்னன்னு பாருங்க. நியூமரிக் ஆப்ரேஷன்ஸ் வந்து இப்போ நம்ம பார்த்தோம். அதிலே இன்னொரு டைப், கொஸ்டினை பார்த்தோன்னே பயப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கொஸ்டினை பார்த்தோன்னே பயப்படக்கூடாது. ரீசனிங்கில் ஃபர்ஸ்ட் ரூல், டோன்ட் பி அஃப்ரைட் ஆஃப் தி கொஸ்டின். இட் இஸ் ஜஸ்ட் சிம்பிள். ABCDEFGH is equal to 2 4 6 8 10 12 14 16 அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சிம்பிள் கால்குலேஷனுங்க. எஃப் என்னது அப்படின்றத தெரிஞ்சதுக்கு முன்னாடி A B C D E F G H 2 4 6 8 10 12 14 16. இதை இப்படி எழுதணுமா சார் கேட்டால் எழுதுங்க. இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு 10 செகண்ட் ஆயிருக்குமா? நெவர் பி லேசி, செகண்ட் ரூல். அடுத்து எஃப்க்கு என்னது 12 டிவைடட் பை ரூட் ஆஃப் பி 4, 4ஓட ரூட் என்னது 2. ஸோ இதுக்கு வந்து 6 வருது. ஸோ அடுத்து பிளஸ் ஏவோட ரூட் என்னது 2 ரூட் 2 பிளஸ் இன்டூ டிவிஷன் டி ஓட ரூட் என்னது 8 இன்டூ ரூட் 8 இது பண்ணனா ரூட் 16 வரும். 16க்கு ரூட் எடுத்தோம்னா 4. ஸோ 6 plus 4 which is equal to 10 is the correct answer here. சிம்பிள். எடுத்து பிக் அவுட் பண்ணி அதை ஜாட் டவுன் பண்ணி கொஸ்டினை பார்த்து பயப்படாம அதை புரிஞ்சு அதுக்கப்புறமா அதை பற்றி நம்ம வந்து ரொம்ப லேசியாக இல்லாமல் அதை எடுத்து எழுதி அதுக்கப்புறமா அதில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களோட மினிட்ஸ் வந்து 1 minute to 2 minutesக்குள்ள முடிக்கிறீங்க அப்படின்னா you are doing correct job for this exam. ஸோ 2 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு இதை சால்வ் பண்ண தெரியணும். That's it. நெக்ஸ்ட் இப்போ அடுத்து லாஸ்ட் டைப் நியூமரிக் விஷுவல். என்ன சார் இது புது டைப்பாக இருக்குது? ஒரு நியூமரிக்கு ஒரு விஷுவலாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சம்முக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் வந்துட்டு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு கேட்டகரி. இரண்டாவது கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அதை சால்வ் பண்ணாமல் நிறைய பேர் வெளியவும் வந்திருக்காங்க. 2 3 5 7 11 13 17 19 என்ன அடுத்துன்னு கேட்குறாங்க. நல்லா பாருங்க, ப்ரைம் நம்பர்ஸ் 2 3 5 it is only divisible by themselves. 2 3 5 7 11 13 17 19 and 23 அடுத்த நம்பர். ஸோ that's it. இதை வந்து நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும்னா நான் கொடுக்கக்கூடிய அந்த 50 டைப்ஸ்
நியூமரிக்கலில் இந்த டைப்ஸ் தான் இருக்குது. அந்த டைப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டைப்பை நீங்கள் பிக் அவுட் பண்ண வேணாம். பிரெயின் ஸ்டாமிங் மூலமாக நான் உங்களை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன்ல, அந்த ப்ராக்டிஸ் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த நம்பர் 17, 19, 13 பார்த்தோன்னே ஈஸியாக சொல்லிடுவீங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு ப்ரைம் நம்பர்ஸ். இட் இஸ் ரிலேட்டட் டு ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மினிட்ஸ்லாம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அண்ட் தே ஹவ் ரிட்டன் இட் ராங். அப்படிலாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் இருக்காங்க. ஸோ அதுபடி நீங்கள் பார்க்கும்போது வித்தின் செகண்ட்ஸ், 10 seconds, no calculations, just see, just brainstorm the concepts, அப்படியே எடுத்து அதை வந்து அப்ளை பண்ணுங்க, ஆன்சர் வந்து வரும். ஸோ இதுக்கான ட்ரைனிங்ஸ் எல்லாமே ஐ வில் பி ப்ரொவைடிங், நோ இஷ்யூஸ் இன் இட். ஓகே, ஸோ லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக், நம்பர் சீரிஸ் எல்லாமே நம்மளை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி ஈஸி and we are going to solve 10 out of 10 in the upcoming examination. உங்களுக்கான practice I'll be there to give. So அதையும் வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா சில டெமோ கிளாஸஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் ஃபார் அனலாகி, கிளாசிஃபிகேஷன், கோடிங், டீகோடிங். ஸோ இது போன்ற கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் கால் டு த நம்பர் 9115049115 அண்ட் யூ கேன் கெட் அ மென்டாரிங். மென்டாரிங்கிறது கிளாஸஸ் எடுப்போம், எடுத்தால் தான் ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற இன்புட் உங்களுக்குள்ளே போகும். அந்த இன்புட் போனதுக்கப்புறமா உங்ககிட்ட இருந்து அவுட்புட் கொண்டு வர்றது தான் மென்டாரிங் செஷன். ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் வந்து கரெக்டாக இருக்கும்போது த டிஸ்பிளே ஆஃப் யுவர் மார்க் இன் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன் வில் பி கரெக்ட். அது கண்டிப்பாக எந்த பிசுறும் இல்லாமல் யூ வில் பி கிளியரிங். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்கிலீஷில் வந்து வி ஹவ் மேட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் வண்டர்ஸ் லாஸ்ட் இயர். ஸோ அதுக்கான பர்சனலைஸ்டு கிளாஸஸும் வந்து ஐ எம் ப்ரொவைடிங். ஸோ அந்த கிளாஸஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சூப்பர் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ்ட் அண்ட் ஸ்கூல் புக்கில் ஒரு இன்ச் விடாமல் எல்லாத்தையுமே கவர் பண்ணி எல்லா கொஸ்டின்ஸையும் சால்வ் பண்ணி A to Z செஷனாக வந்து அதை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா வர ஜூன் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே குரூப் 2க்கான 125 மார்க்ஸ் ஐ வில் மேக் ஷுவர் தட் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் ஃபுல் டெஸ்ட் பேட்சில் ஃபுல் கிளாஸஸில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐ மேக் ஷுவர் நீங்கள் கட் ஆஃபை ரீச் பண்ணுறதுக்கான ட்ரைனிங் வில் பி ப்ரொவைடட். No issues in it. Yeah. So this is the end of the class here. So நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா you can just recall the video concepts and எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது போக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளாஸஸ் ரிலேட்டடாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா you can call to the number 9115. ஸோ எதுக்காக இதை சொல்லிகிட்டே இருக்கேன்னா ஒன்லி 100 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் எடுக்க போகிறேன். அண்ட் இட் இஸ் ஆல்சோ இன் ஆஃபர் சேல் இன் பொங்கல். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணி யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப்டர் பொங்கல் இட் செல்ஃப். உங்களுக்கான டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்தடுத்து ரீசனிங்காக இருக்கட்டும், ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருக்கட்டும், ஐ வில் பி தேட் டு சப்போர்ட் யூ த்ரூ அவுட் 2025 to next upcoming exams all the years, and our team is there to support you throughout the process of your examination. So all the very best. Thank you. Please subscribe, please share the video, please like the video, and thank you from Ustadian Academy.